எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி டே 8ஓட ஸ்டடி பிளான் இது தான். 6th ஸ்டாண்டர்டில் ஒரு டெஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஜிஎஸ்சில் ஊரக பொருளாதாரம் முடித்தேன் அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸில் என்னோடது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். எக்கனாமிக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்னோடய ஸ்டடி பிளானில் நான் நேற்று ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை பார்த்தீங்க அப்படின்னாக்காவே உங்களுக்கு தெரியும். ஊரக பொருளாதாரத்தோட என்னோடய எக்கனாமிக்ஸ் முடிஞ்சு போயிடும். இதில் பாருங்கள், தேவாரம்னு இருக்கா. இதில் 10th ஓல்டு புக்கில் 7th L வருவார். திருநாவுக்கரசர் கேட்டிருப்பாங்க. அந்த திருநாவுக்கரசர் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க. இதில் அவருக்கு சிறப்பு பெயர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. தர்மசேனர், அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டுன்னு டிஎன்பிசியில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது டிஎன்பிசி கொஷின் தான், அதனால தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி காட்டுறேன். தாண்டகவேந்தர், தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறார். அதுக்கப்புறம் சமய குறவர்கள் 4 பேரில் இவரும் ஒருத்தர், திருநாவுக்கரசரும் ஒருத்தர். இதை லாஸ்ட் டிஎன்பிசி குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. திருநாவுக்கரசர் பற்றி கேட்குறாங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி இங்கே மட்டும்தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க. அதனால் திருநாவுக்கரசரை நீங்கள் இதில் பார்த்துக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் நான் அந்த டைம் போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளுடைய டைமை நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அப்படின்ட்டு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்குன்னு பிடிச்ச ஒரு வேலையை நான் படிக்கிறேன், எனக்குன்னு ஒரு டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதே பாதி வெற்றியை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓல்டு புக்கில் தான் இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே இருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஓல்டு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்டும் படிச்சிருங்க. நியூ புக்கு படிச்சுட்டு நீங்கள் ஓல்டு புக் படிக்கிறீங்க அப்படின்னாக்காவே உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் நமக்கு தமிழில் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ புக் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 9th 10th ஆச்சும் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போயிடுங்க. ஓல்டு புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா திருநாவுக்கரசர் பற்றி. இதில் பாருங்கள், ஒன்று கொல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒன்று கொல்லாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, திருநாவுக்கரசர். ஸோ திருநாவுக்கரசர்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஒன்று கொல்லாம் அப்படிங்கிறத சொன்னவங்க யார் அப்படின்னாலாச்சும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நீங்கள் தமிழ் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு 100 கொஷின்ஸ் ஆச்சும் நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டு பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் நிறையாவே இருக்குது ஆன்லைனில். நீங்கள் அதை போட்டு பாருங்கள். நம்ம கண்டிப்பாக தமிழில் 95க்கு மேலே எடுக்கலாம். மேக்ஸு கம்பல்சரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருமே என்ன கேட்பாங்க, நீ எதுக்கு படிக்கிற, எதுக்காக நீ படிக்கணும், 2 குழந்தை ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, உனக்கு எக்ஸாமு, நீ என்னத்துக்கு படிக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் திமிரா கெத்தா அப்படியே கர்வமாக சொல்லுவேன், நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொல்லுவேன். நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வேண்டாம். ஜாலியாக படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸோடமே தயவுசெய்து படிக்காதீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு படித்தோம் அப்படின்னாக்கா நம்ம படிக்கிறது நம்ம மைண்ட்லேயே எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ ஃப்ரீயாக படிங்க, ஜாலியாக படிங்க. கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய டைமை நீங்கள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள தூங்க வைக்கும் போதோ இல்லை குழந்தைங்களுக்கு லெசன் சொல்லும் போதோ நம்ம படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. இது எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம்ல வரும். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுலாச்சும் ஒரு கொஷின் இதில் கண்டிப்பாக கேட்டுருப்பாங்க இயர்லி ஒன்ஸு. ஸோ பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த முத்ரா திட்டம் இருக்கு இல்லையா, அந்த முத்ரா திட்டத்தையும் பார்த்துட்டு போங்க. இந்த ஊரக பொருளாதாரம்ல நிறைய இயர்ஸ் வரும். அந்த இயர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த புறா திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாமே ஜூம் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த 2400 கலோரிஸ் இருக்கு இல்லையா, இதையும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு போங்க. எக்கனாமிக்ஸு இந்த 7 லெசன்ஸோட அதே மாதிரி இந்த யூனிட் 8ல் கொடுத்துருப்பேன் நான் ஊரக பொருளாதாரம். இதோட என்னோட எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் நான் ஹிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா 7 to 8 கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரியில் கேட்கறதுனால ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது தமிழ் நான் 6th to 12th படிச்சுட்டேன். 11th 12th ஒன்ஸ் ரிவிஷன் கொடுக்கணும்.
அது கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா முடிஞ்சிடுச்சு. மேக்ஸ் நான் ஓரளவுக்கு மேக்ஸில் ஒரு 80% நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் நல்லா படிங்க, நம்ம போஸ்டிங் வாங்கலாம்.